உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். ஊக்க கதைகள். ஒரு அடர்ந்த காட்டுல சிங்காரம்னு ஒரு பெரிய யானை இருந்தது. அது பார்க்கதான் ரொம்ப பெருசா இருக்குமே தவிர மனசு ரொம்ப தங்கம். காட்டுல இருக்கிற எல்லா விலங்குக கிட்டையும் ரொம்ப அன்பா பழகும். ஒரு நாள் சிங்காரம் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு புதருக்குள்ள இருந்து இப்படி ஒரு அழுகை சத்தம் கேட்டது. சிங்காரம் மெதுவா தன்னோட தும்பிக்கைய வச்சு புதரை விளக்கி பார்த்தது. அங்க ஒரு குட்டி வெள்ளை முயல் பயந்து போய் அழுதுட்டு இருந்தது. சிங்காரம் அந்த முயலை பார்த்து, என்னப்பா ஆச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முயல், என் பேரு சுட்டி, நான் எங்க அம்மா கூட தான் வந்தேன். ஆனா ஒரு அழகான பட்டாம்பூச்சிய பார்த்ததும் அது பின்னாடி ஓடி வந்து வழி மாறிட்டேன். இப்ப எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல இப்படின்னு அழுது கொண்டே சொன்னது. அடடா, இதுக்கு போய் அழலாமா? கவலைப்படாத, நான் உன்னை உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன சிங்காரம் மெதுவா குனிந்து என் தும்பிக்கை மேல ஏறி அப்படியே என் தலை மேல ஏறி உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொன்னது. சுட்டி முயலுக்கும் பயமெல்லாம் போய் உடனே ஓடி போய் சிங்காரத்தோட தலை மேல ஏறி உட்கார்ந்தது. உயரமான யானையோட தலைக்கு மேல உட்கார்ந்ததும் சுட்டி முயலுக்கு ஒரே சந்தோஷம். காடே புதுசா அழகா தெரிந்தது. சிங்காரம் அண்ணா, அங்க பாருங்க, பெரிய மரங்கள் இருக்கு. அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு. அங்க குரங்குகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு வழியெல்லாம் பேசிக்கொண்டே வந்தது. சிங்காரம் காட்டுக்கு நடுவே வந்து தன்னோட பலத்த குரலால இப்படி சத்தம் போட்டது. அந்த சத்தத்தை கேட்டு சுட்டி முயலை தேடிட்டு இருந்த அதோட அம்மா முயல் ஓடி வந்தது. தன்னோட குட்டிய பார்த்ததும் அம்மா முயலுக்கு ஒரே சந்தோஷம். சுட்டி முயல் டக்குன்னு யானையோட தலையிலிருந்து குதித்து ஓடி போய் தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்சது. அம்மா முயல் சிங்காரத்துக்கு நன்றி சொல்லியது. சுட்டி முயல் சிங்காரத்தை பார்த்து, ரொம்ப நன்றி சிங்காரம் அண்ணா, இனிமே நான் அம்மாவை விட்டு தனியா எங்கேயும் போக மாட்டேன் இப்படின்னு சொன்னது. சிங்காரமும் சந்தோஷத்தோட தன்னோட தும்பிக்கை அசைத்து அந்த இடத்தை விட்டு விடை பெற்றது. யாராவது ஆபத்துல இருந்தா நமக்கு முடிந்த உதவிய செய்யணும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நம்ம எடுத்துக்கலாம். உற்சாகம் தரும் ஊக்க கதைகள். ஊக்க கதைகள்.